ஓம் சக்தி. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மருவூர் சின்னவர் அவர்களின் திருக்கரங்களால் மேட்டுப்பாளையம் சித்தர் சக்தி பீடத்தில் காலை 9 மணி முதல் 9:30 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். அமைச்சர் KN நேரு மற்றும் கோவையில் உள்ள அவரது சகோதரர் KN மணிவண்ணன் ஆகியோரின் இல்லத்தில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ள நிலையில் சென்னை ஆரியபுரத்தில் அமைச்சரின் சகோதரரின் இல்லத்தில் 2வது நாளாக சோதனை தொடர்கிறது. இதேபோன்று 12 இடங்களில் சோதனை தொடர்கிறது. விவரங்களோடு இருக்கும் செய்தியாளர் முருகேசனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் முருகேசன், இன்று எங்கெங்கெல்லாம் சோதனை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது? இன்றைய சோதனையின் முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது மகன் சகோதரர் இல்லத்தில் நேற்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரியாக காலை 7 மணியிலிருந்து சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடியாக சோதனை ஈடுபட்டார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற சோதனையில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம், அதாவது கோவில் உள்ள அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மணிவண்ணன் வீட்டில் நடைபெற்ற சோதனை 23 மணி நேரம் நடைபெற்ற நிலையில் இன்று காலை முடிவடைந்தது. அதே போன்று திருச்சியில் தில்லைநகரில் அமைச்சர் KN நேருவின் இல்லத்தில் சோதனை நடைபெற்றது. இன்று காலை 10 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அவரது வீட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள் ஒரு பெட்டியில் எடுத்து சென்றார்கள். சோதனை கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நடைபெற்றது. இதுபோன்று திருச்சி, கோவையில் சோதனை நடைபெற்ற நிலையில் சென்னையில் மட்டும் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னையில் ஆரியபுரத்தில் உள்ள அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் இல்லத்தில் தான் இருக்கிறோம். நேற்றைய தினம் 2 கார்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டார்கள். 2 கார்கள் அதிகாரிகள் உள்ளே தான் இருக்கிறார்கள். தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பு தான் இங்கு தங்கியிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு காலை உணவு வாங்குவதற்காக ஒரு காலில் டிரைவர் புறப்பட சென்றிருக்கிறார். அந்த காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கார். இந்த சூழ்நிலை காலையில் தொடங்கிய இந்த சோதனை நேற்று இரவு தொடங்கிய சோதனை மறுபடியும் மீண்டும் காலையில் தொடங்கியிருக்கிறது. இதே போன்று அமைச்சர் நேருவின் மகன் அருண் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. சைதாப்பேட்டில் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் TVH நிறுவனம் உள்ளிட்ட பல இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனைக்கான முக்கிய காரணம் என்னவென்றால் அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நடத்தக்கூடிய ட்ரூடம் இந்தியா லிமிடெட் அந்த நிறுவனத்துக்காக 100 மெகாவாட் காற்றலை உற்பத்தி செய்வதற்காக கடன், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் வாங்கினாங்க. அந்த கடனை முறைகேடாக TVH நிறுவனத்திற்கு பணம் அளிக்கப்படுறது. அதே 22 கோடி சட்டவிரோதமாக இவர் நடத்தக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கு வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறைகள் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். முருகேசன், இந்த சோதனையில என்ன மாதிரியான ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க? அது தொடர்பாக அமலாக்கத்துறை ஏதேனும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்களா? அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய TVH நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு இதே போன்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டாங்க. அப்போது கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ரொக்க பணமும் 80 கிலோ தங்க நகையும் எடுத்து செல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் அதே போன்றுதான் தற்போதும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் அமைச்சர் KN நேருவின் இல்லத்திலிருந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் சோதனை நடைபெற்றது. குறிப்பாக அவரது வீட்டில் சோதனை நடத்துவதற்காக டெல்லியிலிருந்து அஜய் மற்றும் ராகுல் என்று 2 அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் திருச்சி அவரது வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த சோதனையில் வீட்டில் பல ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஒரு பெட்டியில் எடுத்து செல்லப்பட்ட காட்சியை நம்மால் காண முடிந்தது நேற்றைய தினமே. அதே போன்றுதான் தற்போதும் பல இடங்கள், சென்னையில் உள்ள பல இடங்களில் சோதனை 2வது நாள் தொடர்ந்து நடைபெற்றது. இதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன, எதற்காக இந்த வழக்கு தொடங்கப்பட்டது அப்படின்றது சம்பந்தமாக விரைவில் அதாவது இந்த சோதனையின் முடிவில் தான் விசாரணை தெரிய வரும். அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது சகோதரரின் வீடுகளில் நேற்று சோதனை நடைபெற்ற நிலையில் இன்றும் அந்த சோதனை தொடர்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன். ஓம் சக்தி. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை மருவூர் சின்னவர் அவர்களின் திருக்கரங்களால் மேட்டுப்பாளையம் சித்தர் சக்தி பீடத்தில் காலை 9 மணி முதல் 9:30 மணிக்குள் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.